ஒருத்தர் வந்து செய்யக்கூடிய நற்செயல்கள் வந்து என்னன்னா, அந்த ஊருக்கு வந்து ஒருத்தர் இருந்தா கூட அந்த ஊர்ல அதையெல்லாம் தணிக்கிறதுக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள்ல வந்து சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர். இப்ப வந்து ஔவையாரும் மூதுரையில வந்து "நல்லாரை காண்பதும் நன்றே" அப்படின்னு குடுத்திருக்காங்க. இப்ப நம்ம வந்து அந்த "நல்லாரை காண்பதும் நன்றே" அப்படின்னு சொல்ற இந்த தத்துவங்கள் வந்து இந்த பழமொழி வந்து நம்ம இப்ப வந்து நம்ம கு சுவாமிஜியோட தத்துவங்கள வந்து நம்ம உள்வாங்கிட்டு ஏன்னா நல்லோரோடு இணங்கி இருத்தலும் நன்றி அப்படிங்கும்போது, அவருடைய தத்துவங்கள நம்ம உள்வாங்கிட்டு, அதோட நம்ம வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து நம்ம மகாபாரத போர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுல வந்து கர்ணன் வந்து ரொம்ப நல்லவங்களா தான் இருந்தாங்க. ஆனா, அவருக்கு நம்ம பார்த்தோம்னா, வாழ்நாள் முழுக்க அவர் வந்து பிறந்ததுலருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய இறப்பு வரைக்கும் வந்து வாழ்நாள் முழுக்க வந்து துன்பம் தான். அவர் நல்லவர் தான். இயல்பா நல்லவர் தான். ஆனா, அவருக்கு துன்பம் எதனால வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட செயற்கை. அதனால தான் வந்து அவருக்கு அந்த மாதிரி வந்து ரொம்ப துன்பம் வாழ்நாள் முழுவதும் இருந்தது. அதே மாரி அவர் இறக்குற தருவாயிலயும் வந்து அவர் என்ன எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா அப்படிங்கும்போது, அப்ப அவரு ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்றாரு, "உன்ன வந்து நீ கத்துக்கிட்ட வித்தைகள் எல்லாமே மறந்து போச்சு. அந்த நிலையிலயும் உன்ன வந்து தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். உன்னை எப்படி என்ன பண்றதுங்கிறது தெரியல. அதே மாதிரி அந்த தேருக்கால் வந்து அந்த தே சக்கரம் வந்து அந்த இதுல வந்து மாட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்க அப்படியெல்லாம் வந்து நாங்க ஒரு யுக்திய பயன்படுத்தி தான் வந்து உன்ன தோற்கடிக்க வேண்டியதா இருந்தது. நீ வந்து நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உன்ன வந்து வீழ்த்தறதுக்கு எங்களுக்கு வேற எதுவும் வழி தெரியல. நீ வந்து உன்னோட சேர்க்கை அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வாழ்நாள் முழுவதும் துன்பத்த அனுபவிச்சுட்டு கடைசியில என்ன பண்றாரு? அப்படியே இறந்துடுறாரு. ஆனா, எல்லாருமே வந்து நம்ம வாழ்க்கையில என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நல்லா சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கைங்கிறது அமைதியா இருக்கணும், இன்பமா இருக்கணும். அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா, பல சமயங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட துன்பத்துக்கு வந்து காரணம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, மத்தவங்க தான் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஒரு நல்லது நடந்தா கூட, இப்ப வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து என்னால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றோம். ஆனா, மகாபாரதத்துல நம்ம கர்ணன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவரோட இன்பம், துன்பம் எல்லாமே வந்து அவரோட நண்பன் துரியோதனன தான் வந்து எல்லாமே அவருக்கு தான் அப்படின்னு வந்து அவர் வந்து அவரையே வந்து சரணடைஞ்சு அவருக்காகவே எல்லாமே பண்ணாரு. அந்த துன்பத்த கூட இன்பமா ஏத்துக்கிட்டாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம என்ன சொல்றோம், ஒரு நல்லது நடந்தா, இது வந்து என்னால தான் நடந்துச்சு அப்படின்னு ஒரு 100 தடவையாவது சொல்லி, சொல்லி நம்ம என்ன பண்றோம், சந்தோஷப்பட்டுக்கிறோம். அதுவே வந்து ஒரு கெட்டது நடந்தது அப்படின்னா என்ன சொல்றோம், நம்ம மத்தவங்கள கைய நீட்டி குத்தம் சொல்றதுக்கு நம்ம வந்து யோசிக்கிறதில்ல. அப்ப நாம வந்து என்ன நெனைக்கிறோம் அப்படின்னா, நான் வந்து என்ன நெனச்சேன் தெரியுமா? சண்டையே போடக்கூடாது, எவ்வளவோ அமைதியா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நெனச்சேன். ஆனா வழியே வந்து வம்பு சண்டைக்குன்னு வந்து என்னோட நிம்மதிய வந்து கெடுத்துட்டாங்க. எனக்கு வந்து அமைதியே இல்லாம வந்து பண்ணிட்டாங்க. எனக்கு இப்படி ஒரு துன்பத்த குடுத்துட்டாங்க. இவங்களால தான் நான் வந்து கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன். என்னோட துன்பத்துக்கு இவங்க தான் காரணம். என்ன கஷ்டப்படுத்திட்டு இவங்க வந்து நல்லா சந்தோஷமா இருக்காங்க. அப்படின்னு நம்ம சொல்லிட்டு என்ன சொல்லுவோம்? யானைக்கு ஒரு காலம் வந்தா, பூனைக்கு ஒரு காலம் வரும். அப்ப நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு என்ன சொல்லுவோம்? இப்படியெல்லாம் வந்து பேசுறது அப்படிங்கிறத பார்த்தா, இது வந்து பொதுவா இது வந்து ஒரு மனித இயல்பு தான். ஏன்னா யாருமே வந்து தப்பு செஞ்சா வந்து அத வந்து ஒத்துக்கிறதே இல்ல. இத வந்து ஆனா கணியன் பூங்குன்றனார் வந்து என்ன சொல்றாருன்னா, நமக்கு ஒரு நல்லது நடந்தா அதுக்கு நாம தான் காரணம். அத 100 தடவ நம்ம சொல்லி சொல்லி காட்டுறோம் இல்லையா? அதே போல ஒரு தீயது நடந்தாலும் அதுக்கும் வந்து நாம மட்டும் தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த 2த்துக்கும் வந்து நாம தான் காரணம் அப்படின்னு சொன்னா, அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நினைக்கும் போதே என்ன பண்ணுது நம்ம மனசு வந்து அவர் சொல்றத வந்து ஏத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா, நல்லதுக்கு வந்து நம்ம பொறுப்பேத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஆனா அதே இது ஒரு துன்பம், ஒரு சிக்கல் அப்படின்னு வரும்போது என்ன சொல்றோம், அதுக்கு வந்து நான் பொறுப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், கைய உதறிட்டு அப்படியே நம்ம ஓடுறதுக்கு எஸ்கேப் ஆகறதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா, என்னால தான் இந்த துன்பம் வந்தது அப்படின்னு யாராலயுமே வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. அப்படின்னா அப்படின்னா, அப்ப வந்து இவரு என்ன சொல்றாருன்னா, ஒத்துக்க தான் வேணும். நல்லத எப்படி ஒத்துக்கிறீங்களோ, அது மாதிரி தீமைக்கும் ஒத்துக்கணும் அப்படின்னு ஏன்னா, எதுவுமே வந்து நம்மள மீறி வந்து எந்த செயல்களும் நடக்கறதில்ல. ஏன்னா, செயலோட விளைவு வந்து எப்படி இருக்குன்னா, நம்மளோட நிழல் போல வந்து தொடர்ந்து வருது. அதுதான் வந்து இயற்கை விதி. அத வந்து மாத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் "வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நாம எத விதைக்கிறோமோ, அத தான் வந்து அறுவடை செய்ய முடியும். ஒரு ஏழை விவசாயி என்ன பண்றாருன்னா, அவருக்கு வந்து அவருக்கு கொஞ்சம் நிலம் வந்து இருக்கு. அந்த நிலத்துல வந்து விளையிற உணவு தானியங்கள் தான் வந்து அவரோட குடும்பத்த நடத்துறதுக்கு வாழ்வாதாரமா இருக்கு.
அதனால அந்த நிலத்துல அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, இரவு பகல் பார்க்காம வந்து உழைச்சுக்கிட்டே இருக்காரு. அ அவரோட உழைப்பு அதிகமா இருக்கு. ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு அவரோட நிலத்துல வந்து உழுதுகிட்டு இருக்கும்போது, தற்செயலா வானத்த பார்க்குறாரு. அந்த வானத்துல வந்து கொக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா, அவருடைய நிலத்துக்கு மேல வந்து அது வட்டமிட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா, அது பார்த்தா என்னன்னா, கீழ விழறா மாதிரியே இருக்கு. அவரு அத வந்து புரிஞ்சுக்கிறாரு. அவரு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே, அந்த கொக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, ஆ பொத்துன்னு வந்து என்ன பண்ணுது, தரையில அவரோட நிலத்துல வந்து விழுந்துருது. விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது, அந்த கொக்கோட சிறகு வந்து ஒண்ணு வந்து ஒடிஞ்சிருக்கு. அதாவது அதுல வந்து அடிபட்டுருக்கு. அப்ப அத பார்த்தோனே இறக்கப்பட்ட அந்த விவசாயி என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கொக்க வந்து தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயி, அதுக்கு வந்து வைத்தியம் பார்க்குறாரு. அப்புறம் பார்த்துட்டு அதுக்கு சாப்பாடெல்லாம் குடுக்குறாரு. நல்லா பார்த்துக்கிறாரு. கொஞ்ச நாள்ல அதுக்கு வந்து அந்த அதனோட சிறகு வந்து சரியாயிடுச்சு. உடனே அதுக்கு வந்து பறக்கிற தெம்பும் வந்தது. வந்த உடனே என்ன பண்ணுது அப்படின்னா, அது வந்து அப்படியே பறந்து போயிடுது. அப்ப என்ன பண்றாருன்னா, விவசாயி வந்து எப்பயும் போல தன்னோட நிலத்துல வந்து என்ன பண்றாருன்னா, வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அன்னைக்கு அதே மாதிரி வேலை பார்க்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, அவரோட நிலத்துல வந்து அப்ப வந்து விதை விதைச்ச அந்த நேரம், அந்த பருவ காலம் வரும்போது விதை விதைச்சா, அது வந்து நல்லா செழிப்பா இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து விதைய தூவிக்கிட்டு இருக்காரு. அப்படி தூவிக்கிட்டு இருக்கும்போது என்னன்னா, அதே கொக்கு என்ன பண்ணுதுன்னா, மேல பறந்துகிட்டே என்ன செய்யுதுன்னா, அவருடைய நிலத்துல வந்து 3 முலாம்பழ விதைகள வந்து அவரோட நிலத்துல வந்து போடுது. அத பார்த்த அந்த விவசாயி என்ன பண்றாருன்னா, அந்த விதைகள எடுத்துட்டு போய் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காலி இடத்துல அந்த விதைகள விதைச்சு நீர் பாய்ச்சுறாரு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து என்ன பண்றாருன்னா, அதுக்கு நல்லா உரம் போடுறாரு. எல்லாமே பண்றாரு. அது நல்லா முளைவிட்டு என்ன பண்ணுதுன்னா, பெரிய பழமா வந்து வருது. அப்ப அத பெரிய பழமா வந்தோனே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அத வந்து அவரு அத பார்த்தோனே அவருக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா, அ ஒரு கொடியில வந்து 3 பழங்கள் இருக்கு அப்படிங்கும்போது, அதுவும் பெருசு பெருசா இருக்கு அப்படிங்கும்போது என்ன பண்றாருன்னா, அவரு அத பறிச்சு அந்த இத வந்து பழத்த வந்து ருசிக்கணும், சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நினைக்கும்போது அது தான் மட்டும் சாப்பிட்டா இல்ல, தன்னோட உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் வந்து வீட்டுக்கு கூப்ட்டு, அவங்களுக்கும் வந்து நம்ம அத எல்லாத்தையும் குடுக்கணும் அப்படின்னு நெனச்சு என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாரையும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களலாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டோனே எல்லாரும் வராங்க. வந்தோனே இவரு அந்த பழத்த கட் பண்ற ஒரு பழத்த தூக்கிட்டு வர முடியல. ஆனா அவ்ளோ வெயிட்டா இருக்கு. தூக்கிட்டு வந்து கட் பண்றதுக்கும் முடியல. தோல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கத்தியால ஒரு அருவாளால வெட்டின உடனே பார்த்தா, அதுக்குள்ள வந்து பழத்துக்கு பதில் அந்த பழத்துக்குள்ள என்ன இருக்குன்னா, அவ்வளவும் வந்து அ தங்க காசுகளா இருக்கு. உடனே அவருக்கு வந்து இருக்கிற மீதி 2 பழத்தையும் கட் பண்ணி பார்த்தா, அதுலயும் வந்து எல்லாமே வந்து தங்க காசுகளா இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த காசு வந்து அந்த தங்க காசுகள எல்லாம் எடுத்துட்டு என்ன பண்றாருன்னா, வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் அ பிரிச்சு குடுத்துட்டு, தனக்கும் ஒரு பங்க வச்சுக்கிறாரு. வந்தவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் அத வாங்கிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி அப்ப அவருக்கு வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு செல்வந்தர். இவர் வந்து ஒரு ஏழை விவசாயி. அவர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு செல்வந்தர் இருக்கார். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவர் பார்க்குறாரு. "நீ எப்படி இப்ப நல்லா இருக்க?" அப்படின்னோனே, இந்த மாதிரி கொக்கு இந்த மாதிரி வந்துச்சு. அவரு எல்லா கதையும் சொல்றாரு. வந்துச்சு, இந்த மாதிரி பழத்த போட்டுச்சு, அது சிறகு வந்து நான் ஒடிஞ்சிருந்ததுன்னு எல்லா கதையும் சொன்னவுனே, இவர் அப்படியான்னு பார்க்குறாரு. அப்ப இவரும் என்ன பண்றாருன்னா, நம்ம நிலத்துக்கும் அந்த கொக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அவரும் வந்து அவரும் என்ன பண்றாரு அப்டின்னா, அந்த கொக்கு வருதான்னு சொல்ட்டு அவர் வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த செல்வந்தரோட நிலத்துக்கும் அந்த கொக்கு வருது, வட்டமிட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா, இவர் என்ன பண்றாருன்னா, அது விழுமான்னு பார்க்குறாரு. விழலன்னோனே இவரே என்ன பண்றாருன்னா, ஆ கையால அந்த இது கல்லு வச்சு இது மாதிரி பண்ணி அடிச்சு என்ன பண்றாருன்னா, அந்த கொக்க வந்து கீழ விழ வச்சுர்றாரு. அப்ப கீழ விழுந்தவுனே என்ன ஆயிடுது, அத வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு, திருப்பி அதே மாதிரி என்ன பண்றாருன்னா, அதுக்கு வந்து அத நல்லா பார்த்து பராமரிச்சு, சாப்பாடெல்லாம் குடுத்து எல்லாத்தையும் பண்ணோனே அது பறந்து போயிடுது. பறந்து போனோனே என்ன பண்ணுதுன்னா, திருப்பி அந்த கொக்கு என்ன பண்ணுது, அவரோட நிலத்துல வந்து அதே மாதிரி முலாம்பழ விதைகள வந்து போடுது. அவர் அத எடுத்து பார்த்து வளர்த்தோனே அதுக்கப்புறம் பார்த்தா, அந்த பழம் நல்லா பெருசானோனே அத கட் பண்ணி பார்த்தா, அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா, ஃபுல்லாவே வந்து எல்லாம் தேளா இருக்கு அதுக்குள்ளார அத்தனையுமே வந்து. எல்லாம் அந்த தேளெல்லாம் வெளியில வந்து என்ன பண்ணுதுன்னா, அவர வந்து கடிச்சிடுது. அப்ப என்னன்னா, இதுலருந்து என்ன அப்படின்னா, அதாவது நல்லது செய்யணும். அதாவது அவருக்கு வந்து தானா நடந்தது. இவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு உயிர துன்புறுத்தி அத வந்து அதுக்கப்புறம் அத கீழ விழ வச்சு, அப்புறம் அவரு அதெல்லாமே பண்ணாரு. அப்படி இப்ப இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணினோம் அப்படின்னா, அப்ப இதுதான் வந்து என்னன்னா, நமக்குள்ள வரக்கூடிய நன்மை, தீமை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல வந்து எப்பொழுதுமே நன்மை இருந்ததுன்னா, அது வந்து நமக்கு வந்து நன்மையே நடக்கும்.
தீமை தரக்கூடிய செயல்கள செய்யும்போது, அது தீமை தான் இருக்கும். அப்ப இத தான் வந்து தீதும் நன்றும் பிறர் வர நம்ம செய்யக்கூடிய செயல்கள் சரியா இருந்ததுன்னா, எப்பொழுதுமே வந்து அது நன்மையாவே நடக்கும். அப்ப நாம மத்தவங்களுக்கு வந்து உதவி செய்தா, அது வந்து எப்படி இருக்கும்? ஒரு உதவின்னு செய்யறது, அது வந்து நமக்கு வந்து 2 மடங்கா வந்து நமக்கு திரும்ப வரும். அதுவே வந்து தீமை செய்யும்போது பல மடங்கா என்ன ஆகும்? அதுவே அதுவே வந்து நமக்கு திரும்ப வரும். அப்ப நம்ப செயல்கள்ல தான் வந்து நம்ம எல்லாமே வந்து அடங்கி இருக்கு. நம்மளோட நல்லதுக்கும், துன்பத்துக்கும் காரணம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அது நாம தான் அப்படின்னு வந்து சாஸ்திரம் சொல்லுது. அததான் வந்து கர்மான்னும் சொல்றாங்க. அப்ப மகரிஷி வந்து நம்ம என்ன சொல்றாங்கன்னா, அததான் வந்து வினைப்பதிவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வினையின் காரணமா தான் வினைப்பதிவுன்னு சொல்லும்போது, வினையின் காரணமா தான் நம்ம வந்து பிறவி எடுத்திருக்கோம், வாழ்ந்து வரோம். வினைப்பதிவுன்னு சொல்றது வந்து நம்ம வந்து சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம் இந்த 3ம் தான் வந்து வினைப்பயன்னு சொல்றேன். இப்ப சஞ்சிதம், பிராரப்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அத பொறுத்து தான் வந்து ஆகாமியம் இருக்கும். இந்த வினைகள் வந்து நமக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அத வந்து ஒரு மகரிஷி ஒரு கவியில வந்து எப்படி குடுத்திருக்காங்க அப்படின்னா, "முன்னோர் செய்த வினை வித்தில் உண்டு. மூலையிலே முன் செயலின் பதிவனைத்தும் உண்டு. பின்னே நீ செய்வினைக்கு புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்கப் பதிவு உண்டு." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வினைகள் வந்து நம்ம கிட்டக்க இப்படிதான் இருக்கு. சஞ்சிதமா, பிராரப்தமா, ஆகாமியமா இருக்குங்கிறத அந்த 4 வரியில வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படின்னா, இயற்கையில வந்து எப்படின்னா, இப்ப இந்த வினைகள் வந்து எப்படி இருக்கு நமக்குள்ள அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இயற்கையில வந்து ஒரு நியதி இருக்கு. எப்படின்னா, அதாவது இந்த பிரபஞ்சம் வந்து எப்பயுமே வந்து தன்மை, துல்லியம், இயற்கை ஒழுங்கு அப்படிங்கிற அடிப்படையில வந்து இயங்கிட்டு இருக்கு. ஒரு செழிப்பான நிலத்துல வந்து நாம வந்து ஒரு விதைய நம்ம வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு விதை விதைக்கிறோம். அது வந்து நல்லா வளர்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? தண்ணி விடுறோம். அப்புறம் வந்து அதுக்கு வந்து உரம் போடுறோம். அப்புறம் வந்து அதுக்கு எல்லாத்தையும் குடுத்து நமக்கு அதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் குடுத்து நாம வந்து பராமரிக்கும். ஆனா வந்து இவ்வளவு செஞ்சாலும் வந்து நம்ம என்ன பண்றோம்? அது என்ன பண்ணுது? நாம கேட்கிற நேரத்துல வந்து அது வந்து கனி வந்து குடுக்கறதில்ல. ஏன்னா, அந்த விதை வந்து அந்த வித்தின் தன்மையோட வளர்ந்த அந்த மரம் வந்து அந்த கனிகள குடுக்கறதுக்குன்னு இயற்கையே வந்து மிக துல்லியமா வந்து ஒரு கால வரையறைய வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதுபோல ஒரு மனிதன் வந்து எல்லா விதமான நற்குணங்களோட இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா, அப்ப வந்து அவன் முன்னம் செய்த வினையோ, முன்னோர் செய்த வினையோ என்ன ஆகுது? அந்த மரம் போல வளர்ச்சி அடைஞ்சு அதுக்கான தருணத்துல மட்டும் தான் வந்து நல்வினையாகவோ, தீழ்வினையாகவோ வெளிப்பட்டு துல்லியமான விளைவு வந்து குடுக்குது. அப்ப அந்த செயலுக்குண்டான விளைவு வந்து கணிக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா, காலம்ங்கிற அந்த பேரறிவு தான். அதனால தான் பொதுவா எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நான் நல்லது தானே செஞ்சேன். எனக்கு ஏன் துன்பம் வருது? இந்த துன்பத்துக்கு நான் எப்படி காரணமாக முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்டா, எந்த ஒரு செயலுக்கு உண்டான நன்மையும், தீமையும் விளைவா வர்றது எப்படின்னா, எப்படி அந்த மரம் வந்து கனிய குடுக்கறதுக்கு பொறுத்திருந்து, அது வந்து அதுக்கு ஒரு நேரத்த குடுக்குதோ, அதே போல தான் நாம வந்து நல்லது செஞ்சுகிட்டே தான் இருப்போம். ஆனா வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நல்லது செய்யும்போது துன்பம் வந்துகிட்டு இருக்கும். அப்ப இந்த துன்பத்துக்கு என்ன காரணம்? நான் எப்படி காரணமாக முடியும்? அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, இத தான் வந்து என்ன சொல்லுவாங்க? "வினை விதைத்தவன் விதை அறுப்பான்னு" இதுக்கு தான் வந்து சொல்லுவாங்க. அப்ப சின்னதா நாம செய்ற தவறுகள் கூட என்ன ஆகும் அப்படின்னா, நாம செய்த வந்து அந்த சஞ்சிதம், பிராரப்தம் அதனோட பதிவுகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நேரத்துல வந்து நம்ம நல்லது செய்யும்போது ஒரு துன்பத்த குடுத்து, நம்மளோட வினைப்பயன வந்து கழிக்கிறதுக்காக தான் அந்த துன்பம் வந்து வரும். அதுக்கு வந்து ஒரு பெரிய விளைவுகளையும் கொடுக்கும். ஆனா, நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, வருத்தப்பட்டு, கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவோம், நான் வந்து என்ன சொல்லுவோம், நான் எந்த ஒரு ஒ ஒ இது எறும்புக்கும் வந்து நான் எந்த ஒரு துன்பமும் குடுக்கல. ஆனா, எனக்கு இப்படி பிரச்சனையா வருது. எனக்கு வந்து இப்படி இவங்க துன்பம் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து சொல்லிக்கிட்டு இருப்போம். இப்படி நம்ம வந்து அடுத்தவங்கள வந்து நம்மள வந்து சொல்லிக்கிறதோ, அடுத்தவங்கள வந்து குறையோ, குத்தமோ சொல்றதெல்லாம் விட்டுட்டு, இறைநிலை வந்து என்ன தூய்மைப்படுத்துறதுக்கு தான் தயாராக்குது அப்படின்னு நெனச்சு நம்ம என்ன பண்ணணும், அமைதியா வந்து நமக்கு சுவாமிஜி சொல்லிக் குடுத்திருக்க தவத்த பண்ணி வாழ்த்தினாலே வந்து துன்பத்தோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனா, அதுக்கு வந்து பக்குவம் வேணும். அதுக்கு தான் வந்து நம்ம தவம் செய்யணும் அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த பக்குவத்தையும், நிதானத்தையும் குடுக்கறது வந்து நமக்கு தவம் தான். ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு வந்து ராசி பலன் பார்க்கறதுல வந்து அவரோட ஜாதக ப அவரு டெய்லி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, பேப்பர்ல வந்து ராசி பலன பார்த்துக்கிட்டு இருப்பாரு. பார்த்துட்டு தான் ஏன்னா அவருக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்படி பார்க்கும்போது அவர் என்ன பண்ணாரு, பார்த்துட்டு தான் அது அவரோட மத்த வேலைகள் எல்லாம் ஆரம்பிப்பாரு. ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, ஊருக்கு போகறதுக்கு பஸ்ல வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது, அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அந்த பத்திரிக்கைய இது நியூஸ் பேப்பர் வாங்கி என்ன பண்றாரு, ஊருக்கு நியூஸ் பேப்பர வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அதுல அவருக்கு வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. சந்திராஷ்டமம்னோனே அவர் என்ன நினைச்சாருன்னா, ஊர் போய் சேர்ற வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு வம்பையும் விலைக்கு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கார். ஆனா, அவர் சீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவர் என்ன பண்றாருன்னா, வந்து உட்கார்ந்தவர் என்ன பண்றாரு, இவர்கிட்ட வந்து விடாம தொந்தரவு பண்ணிக்கிட்டே கேட்டுட்டு வர்றாரு. என்ன கேட்கிறாருன்னா, "நீங்க எந்த ஊரு? எங்க போறீங்க? என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, தொந்தரவு பண்ணிட்டே வராரு. ஆனா, இவர் வந்து எதுவுமே வந்து பதில் சொல்லாமலே இருக்காரு. அப்ப உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க வந்து அதாவது உங்களுக்கு வந்து ரொம்ப படிச்சுட்டோம் அப்படிங்கிற வந்து ஒரு திமிரு, உங்களுக்கு ரொம்ப ஆணவம் இருக்கு. உங்களுக்கு அதனால தான் நீங்க வந்து எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப மட்டமா தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் வந்து சொல்றாரு, "இல்லங்க, எனக்கு இன்னைக்கு வந்து சந்திராஷ்டமம்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் அமைதியா இருக்கலாமேன்னு நான் இருந்தேன். அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்றார். அத கேட்ட உடனே அவருக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, அப்ப என்ன பார்த்தா சண்டைக்காரனா தெரியுதா? நான் கோவப்படுறவன் தெரியுதான்னு சொல்லிட்டு அங்க ஆரம்பிச்சவரு, அவர் ஊருக்கு போற வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே வந்து வராரு. இந்த மாதிரி சில சமயங்கள்ல கூட எந்த தவறுக்குமே வந்து செய்யாம இருந்தா கூட வந்து சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே வந்து வரதா செய்யும். இது வந்து நம்மளோட ஒரு பதிவு. அப்ப அந்த பதிவு எப்படின்னா, அவர் மூலமா வந்து கழிஞ்சது அப்படின்னு நம்ம வந்து நெனச்சுக்கணும். அதனால தான் நம்ம காலையில எழுந்திருக்கும்போது என்ன பண்ணணும், 800 கோடி மக்களையும் சேர்த்து வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்னு நம்ம வந்து 11 தடவ வந்து என்ன பண்றோம், இந்த உலகத்தையும், மக்களையும் நம்ம வந்து வாழ்த்துறோம். அப்ப இறைநிலை வந்து நமக்கு ஒரு துன்பத்த குடுக்குது அப்படின்னா, அந்த சின்னதா வந்து துன்பத்த குடுக்குது. நம்ம எந்த தவறுமே செய்யல அப்படின்னாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிசிக்கலாவும் சரி, பிசிக்கலி, மென்டலி என்ன பண்ணணும், இன்னும் நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இறைநிலை வந்து அந்த துன்பத்த குடுக்குது. சரி, அதோட என்னோட பதிவு கழியுது அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். அப்ப நம்மளோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ம் ஆ ஆக்ரோஷமா இல்லாம அமைதியா இருந்து நம்மளோட அறிவ வந்து நம்ம உயர்த்திக்கணும். நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணணும். இதெல்லாம் வந்து நெனச்சு நெனச்சு என்ன பண்ணணும், நம்மளோட நேரத்த இதுக்கே வந்து செலவழிக்க கூடாது. அப்படி நம்ம அத மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆக்கப்பூர்வமா வந்து நம்மளால எதையுமே வந்து சிந்திக்க முடியாது. நல்ல விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து செயல்படவும் முடியாது. அப்ப இத வந்து என்ன சொல்றாங்கன்னா, இறைவன் வந்து குடுக்கிறத வந்து யாராலும் தடுக்க முடியாது. அதேபோல இறைவன் தடுப்பத வந்து யாராலும் குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி நம்ப வந்து நமக்கு நன்மையே நடக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு துன்பம் குடுக்குறவங்கள வந்து நம்ம வாழ்த்தணும். இந்த துன்பத்துக்கு காரணம் வந்து எப்படி நன்மைக்கு காரணம் நம்ம தான் அப்படின்னு நெனைக்கிற மாரி, துன்பத்துக்கு காரணம் நம்ம தான். அது வந்து நமக்கு நம்மளோட கருமைய பதிவுல இருக்கிற பதிவு தான் வந்து நமக்கு வேலை செஞ்சுகிட்டு இருக்கு. அது நம்மளோட பதிவு கழியுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ள வரணும். அப்ப நம்ம அதுக்கு தான் நம்ம தவம் பண்ணணும்னு சொல்றோம். அப்ப நமக்கு நன்மையே எப்பொழுதும் நடக்கணும்னா நாம என்ன செய்யணும்? அதுக்கு வந்து தவம், அறம் 2ம் பண்ணணும். அதுக்கு வந்து திருமூலர் தன்னோட திருமந்திரத்துல என்ன சொல்றாருன்னா, "திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி, இளைப்பினை நீக்கும் இருவழி உண்டு. கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோர் பிழைக்கும் தவம் அறம் ஏற்றுணை ஆமே" அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் வந்து தன்னோட திருமந்திரத்துல சொல்றார். அதாவது நம்ம வந்து தவம், அறம் 2மே வந்து பண்ணணும். தவத்துல தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? எண்ணங்கள வந்து ஒழுங்குபடுத்திக்க முடியும். அது முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும்? இரண்டொழுக்க பண்பாடு நம்ம வந்து அத வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதேமாரி அறம்னு சொல்லும்போது முதல்ல நம்ம உடலுக்கு உடற்பயிற்சி, காயக்கல்பம் செஞ்சு என்ன பண்ணணும்? நம்ப முதல்ல ஆரோக்கியமா இருக்கணும். இது வந்து சுயநலம் கிடையாது. இது வந்து பொது நலம். நம்ம வந்து நம்ப உடலுக்கு நாம செய்யக்கூடிய ஒரு தொண்டு. அப்ப இந்த அறம் நம்ம சொல்லும்போது நம்ம உடற்பயிற்சி பண்றோம். அதே மாதிரி திருமூலர் தன்னோட திருமந்திரத்துல அதாவது கிளைக்கும் தனக்கும் கேடில் புகழ். அதாவது இது வந்து என்னன்னா நம்மளோட சந்ததிகளுக்குமே வந்து நம்ம செய்யக்கூடிய இந்த தவமும், அறமும் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சந்ததிகளும் சிறப்பா இருப்பாங்க. அதனால நம்ம வந்து தவம், அறம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் வந்து சொல்லியிருக்கார். இப்படி வந்து நம்ம இந்த உடலுக்கு வந்து நம்ம வந்து இப்படி நம்ம உடற்பயிற்சி பண்ணணும். அதே மாரி அத வந்து மத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கவும் செய்யணும். அப்படி இந்த பயிற்சிகள் எல்லாமே வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கும்போதே என்ன ஆகும்? நம்ம வந்து நம்ம கிட்டக்க இருக்கக்கூடிய அந்த விலங்கின பண்புகள் எல்லாமே போகும். அப்ப எந்த உயிருக்கும் துன்பம் தரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வரும். அதுவே வந்து சொல்லாகவும், செயலாகவும் மாறும். அப்படியே என்ன செய்யணும் அப்படின்னா, தான் தனது சூர் அ ஊர் உ அ தான் தனது சுற்றம், ஊர், உலகம்னு விரியும்போது என்னாகும் அப்படின்னா, மனிதன் வந்து மனிதனாக வாழ முடியும். அப்ப வெறுப்புணர்ச்சி அப்படிங்கிறது வந்து வராது. இப்படி வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து என்னோட எல்லா நன்மைக்கும், தீமைக்கும் வந்து நானே தான் பொறுப்பு அப்படிங்கிற அந்த பக்குவ நிலைய வந்து நாம அடையணும் அப்படின்னா, அதுக்கு நம்முடைய மகரிஷி சொல்லிக் குடுத்திருக்க உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம், தற்சோதனை இதெல்லாமே வந்து நாம தினந்தோறும் செஞ்சு, நம்ம வந்து வாழ்க்கையில அத கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா.
நன்றிகள் அம்மா. மிக அருமையான சிந்தனைங்கம்மா. "தீதும் நன்றும் பிறர் தரவாரா" என்று. எப்படி திருக்குறள்ல ஔவையார்ல பற்றி கருத்துகள் ஆரம்பிச்சு, நல்லவரே நல்லவரோட இணைந்திருப்பதே நல்லது என்றும், அதற்கு எடுத்துக்காட்டாக கர்ணனை பற்றிய உதாரணமும் சொன்னீங்க. பல சமயம் நம்ம துன்பத்துக்கு மற்றவங்க தான் காரணம் என்று குறை கூறுவதும் நம்ம மனசு தான் அப்படின்னு. கணியன் பூங்குன்றம் கூட நன்மை, தீமைக்கு 2க்குமே காரணம் நம்ம தான் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று அதையும் தெளிவா சொன்னீங்க. 2 விவசாயிகள் கொக்கு வளர்த்த கதைய பற்றி, அதனால எப்படி நன்மை, தீமை கிடைச்சது அவங்க 2 பேருக்குமே அப்படின்னு சொல்லி அதையும் சொன்னீங்க. "வினை விதைத்தவன் விதையை அறுப்பான்" என்று. இறைநிலை எப்பயுமே நமக்கு நம்மை தூய்மை செய்து கொள்ளவே துன்பத்தை கொடுக்கிறது என்று ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவமும் வர வேண்டும் என்று, நமது அறிவை ஆராய்ச்சி செய்து அத ஆக்கப்பூர்வமா செயலும் இருத்தலும் வேண்டும் என்று அழகா சொன்னீங்க. நன்மை செய்வதற்கு தவம், அறம் 2ம் வேண்டும் என்று அதை செய்து, அதை பயிற்சிகளையும் நம்ம சரியா செய்து, நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று, அப்போதுதான் நம்மட்ட இருந்த விலங்கின பதிவுகளும் போகும், விலகும்ன்னு சொல்லி மிக அருமையான நிறைய கருத்துக்கள் சிறிது நேரத்துல சொன்னீங்கம்மா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அம்மாவை அனைவரும் தவ நிலையில் நின்று வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் மனவளம் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக அருட்தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். இனி தினசரி நிகழ்வினை அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். அதனை பார்த்து கொண்டு அனைவரும் உடற்பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மணிக்கு மாலை காலை காயக்கல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வுகள் நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். அனைவரும் தவறாது கலந்து கொண்டு பயன்பெறும். உலக நல வாழ்த்துடன் நிறைவு செய்து கொள்வோம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்ற நிகழ்வினை மனமகிழ்வோடு நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.